கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 33ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. நாம் கர்த்தரை எப்படி நம்பியிருக்கிறோமோ அதன்படியே கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருக்கும். அதே 33ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம்பியிருக்கிறபடியினால் நம்முடைய இருதயம் களிகூரும். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அது உலகம் கொடுக்கிறபடி இருக்காது. ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அது நித்திய ஜீவ காலமாக இருக்கும். நம்முடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட சந்தோஷத்தை வேறு எந்த நபராலும் நமக்கு தர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற சந்தோஷம் அது நிரந்தரமான சந்தோஷம், அது நித்தியமான சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா? நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஒவ்வொரு நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், எங்கள் இருதயம் சந்தோஷமாய் இருக்கிறது. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உம்முடைய கிருபை எப்போதும் எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லுவோம். கர்த்தர் எப்போதும் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.